இதுதான் அந்த பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த பிளான்ட் பெர்ஃபார்மன்ஸ், இந்த பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் இது எதுக்கு அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஒரு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷனை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எந்த அளவு வந்து எனர்ஜி வந்து எடுத்துக்குது, அதாவது அதிகமாக எடுத்துக்குதா கம்மியாக எடுத்துக்குதா, ப்ரீவியஸ் இயர் ஒரு ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டு இது வந்து கம்மியாக எடுக்குதா அதிகமாக எடுக்குதா அப்படின்றத ஒரு டேர்மை சொல்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ். இந்த பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இஸ் த மெஷர் ஆஃப் வெதர் த பிளான்ட் இஸ் now use more energy or less energy to manufacture the production, to manufacture the product, okay, to manufacture the product, if product then it is did in the past. So நான் சொன்னது பாஸ்ட்ல ரெஃபரன்ஸ் ஒரு இயரில் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்திருப்போம். அந்த இயரில் இருக்கிற ப்ரொடக்ஷனை வந்து மேனுஃபேக்சர் பண்ண எவ்வளோ எனர்ஜி எடுத்துக்குதோ அதை விட இதை கம்பேர் பண்ணும்போது எந்த அளவு இருக்குது, எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ். இந்த பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த மெஷர் ஆஃப் என்ன சொல்ல, மெஷர்னு சொல்ல முடியாது, இட் இஸ் த மெஷர் ஆஃப் பிளான்ட் எனர்ஜி ப்ராக்ரஸிங். ஸோ பிளான்ட் எனர்ஜி ப்ராக்ரஸிங்கை வந்து மெஷர் பண்ணுறது தான் இந்த டேர்ம். ஸோ பிளான்ட் எனர்ஜி ப்ராக்ரஸிங்கை வந்து மெஷர் பண்ணுறது தான் இந்த டேர்ம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் இயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கா ஆர் டிடரேஷனில் இருக்கா அப்படின்றத வந்து சொல்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இந்த பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸோடைய வேல்யூவை பொறுத்து தான் ஒரு எனர்ஜி மேனேஜர் வந்து ஆக்ஷன் எடுக்கணுமா, பிளான்ட் வந்து நல்லா இருக்குது. இப்போ பாசிட்டிவ் வந்ததுன்னா ஓகே, சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் நெகட்டிவ்ல அந்த பர்சன்டேஜ் வந்துச்சு -1%, -2%, the எனர்ஜி மேனேஜர் ஆர் எனர்ஜி ஆடிட்டர் ஹேஸ் டு டேக் த ஆக்ஷன் டு இம்ப்ரூவ் தி பிளான்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை டினோட் பண்ணுறது தான் இந்த பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ்ன்றது. ஸோ ஓகே, உங்களுக்கு இப்போ இந்த இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸுக்கு எது தேவை, ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் தேவை, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி ரெஃபரன்ஸ் இயர் ஈக்குவலண்ட் எனர்ஜி யூஸ் தேவை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் எனர்ஜி யூஸ் தேவை. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நான் சொன்ன ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெஃபரன்ஸ் இயர் ஈக்குவலண்ட் எனர்ஜி யூஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த பிளான்ட் பெர்ஃபார்மன்ஸ் எனர்ஜி இருக்குல்ல அதில் இருக்க அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நீங்கள் ஃபைனலாக வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸை பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, ஸோ இதை நீங்கள் இந்த பிளான்ட் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எந்த பிளான்ட்டுக்குனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் சொல்கிற இந்த வேல்யூ வச்சு நீங்கள் எந்த பிளான்ட்னாலும் அப்ளை பண்ணி அது எப்படி இருக்குது, ஓகேவா, எப்படி வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஸோ பாசிட்டிவில் இருக்கா அந்த வேல்யூ, நெகட்டிவில் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்க முடியும். ஸோ அப்ளை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், ஹேவ் எ நைஸ் டே.